நம்ம கட்சியோடைய தலைமை அலுவலகத்துக்கு போகும்போது சீமான் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. போயிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, எனக்கு என்னவோ நம்ம சீமான் அண்ணனை பார்க்க போறோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படிமா, நம்ம இங்க வடபழனி தாண்டி போயிட்டு இருக்கோம் ஆபீஸ்க்கு, அண்ணனுக்கு வந்து அங்க பல்லாவரத்துல பொதுக்கிட்டு அவரையே இங்க வர போறாருன்னு. நீங்க வேணா பாருங்க, அண்ணன் இங்க வர போறாங்க, நான் பாட்டுக்கு டென்ஷன், இங்க இருக்கிற டென்ஷனுக்கு அண்ணன் கார்ல ஏறி பொதுக்கூட்டத்துக்கு போறேன், நீங்க போய் ஆபீஸ்க்கு போய் புக்கை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அப்படி கிண்டலா பேசிட்டு இருந்தா. ஆனா எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்துட்டே இருந்துச்சு, அண்ணன் வரப்போறாங்க அண்ணன் வரப்போறாங்க. அதனால என் கண்ணெல்லாம் தேடிட்டே இருந்துச்சு. பார்த்தா உண்மையிலேயே ஒரு இடத்துல ஒரு பிளாக் கலர் கார் வந்து கிராஸ் ஆகுது. இது அண்ணன் காரா அப்படின்னு பார்த்தா நம்ம கட்சி கொடி இருக்கு. ஐயோ 8வது நம்பரான்னு பாத்துடணும்னா அதே மாதிரி கொஞ்சம் கார் முன்னாடி போயிடுச்சு. 8, ஐயோ அண்ணன் காரு தான் அப்படின்னு ஆட்டோ அண்ணன் கிட்ட, அண்ணன் கொஞ்சம் வேகமா போனேன், அங்க சீமான் அண்ணன் காரு அப்படி சொன்னா ஆட்டோ அண்ணன் அவ்வளவு நெரிசலையும் சர்ரு பொருன்னு ஓட்டிட்டு போய் நிறுத்திட்டாரு. கரெக்டா அந்த இடத்துல சிக்னல்லாம் டிராபிக்கா சத்தியமா தெரியல, நின்றுச்சு. நான் அதெல்லாம் கவனிக்கல. அப்போ வந்துட்டு சகோதரர் தினேஷ் அவர்களை கூப்பிட்டு, கொஞ்சம் அண்ணனை கூப்பிட்டுங்கன்னா, அண்ணன் பார்த்தாங்க. எனக்கு சந்தோஷம். ஹாய் அண்ணா அப்படின்ட்டு. ஐயோ எவ்வளவு பெரிய லெஜெண்ட், நம்ம பாட்டுக்கு ஹாய் சொல்றோமே அப்படின்னு அண்ணன் 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 அப்படின்ற. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம புரட்சி வணக்கம் வைடா அப்படின்னு புரட்சி வணக்கம் வச்சேன். அண்ணனும் நான் வந்து ஹாய் சொல்லுங்க, ஹாய்ன்றாங்க, வணக்கம் சொல்லுங்க, வணக்கம்ன்றாங்க, ஒரு புரட்சி வணக்கம் வச்சாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் எவ்வளவு டென்ஷன் இருந்துச்சோ எல்லாம் பறந்து போச்சுங்க. அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. அண்ணனும் சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது எப்படி எத்தனை முறை நம்ம கோயில் போனாலும் கடவுளை பார்த்த உடனே அந்த உணர்வு பூர்வமா நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, அப்படிதாங்க அண்ணனை எத்தனை முறை பார்த்தாலும் அதே உணர்வு தாங்க வருது நமக்கு. ஆனா இப்ப உள்ள சில நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பூரிப்பு குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் எப்பவாவது ஒரு தடவை காட்சி அடிச்சுட்டு மறைஞ்சிட்டு போயிடுறாங்க. டெய்லி பார்த்தா சரி இவர் தானேன்னு போயிடக்கூடாது, நம்மளை பார்த்தா அப்படியே ஆர்ப்பரிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அண்ணன் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த பூரிப்பு இருக்கு.